வல்லமையுள்ள இரத்தத்தை நமக்காய் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சீஷரத்தில் பேசி கொண்டிருக்கிறதை நம்ம ஒவ்வொரு வசனமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த சீஷர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய மாம்சத்துடைய மேன்மையை குறித்தும் வல்லமையான இரத்தத்தை குறித்தும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இந்த மாம்சத்தை புசிக்கிறவங்க அவங்க பிழைப்பாங்க, நித்திய ஜீவன் உண்டு, என்னை விசுவாசிக்கிறவங்கன்னு சொல்லி ஆவிக்குரிய மேலான சத்தியங்களை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ இது இந்த மாம்சம்ன்றதும் இந்த ரத்தம் அப்படின்றதும் இந்த பூமிக்குரிய காரியமோ நாம் பார்க்கிற இந்த சரீரத்தை குறித்து அல்ல. ஆவிக்குரிய மேன்மை, ஆவிக்குரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம்! கிறிஸ்துவின் சரீரம் மாத்திரம் நமக்காக பிற்கப்படலைன்னா, கொடுக்கப்படலைன்னா, ஒரு ரத்தத்தை மாத்திரம் நமக்காக சிந்தப்படலைன்னா உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு இல்லை, பாவத்திலிருந்து மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை. நம்மளுக்கு ஆயிரம் வருடங்களாக நமக்கு நரக அக்கினியில நாம பங்குள்ளவர்களாக நாம இருந்திருப்போம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல இதையே நம்ம மேன்மையா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வாழ்க்கை எப்போ வேணாலும் முடியும். ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கு கொஞ்ச நாட்கள் மாத்திரமே. ஆனா இதுக்கப்புறமாக, இந்த சரீரத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறமாக நாம் வாழப்போகிற, நம்முடைய ஆத்மா வாழப்போகிறது மேலான உன்னதமான வாழ்க்கை. அதற்காக தான் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதான் கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் வாழ்ந்தாலும் நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்லவே, நீங்க இந்த உலகத்துக்கு சார்ந்தவர்கள் அல்ல, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அதனால தான் கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீங்க இந்த என்னுடைய மாம்சத்தை நீங்க புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை உண்டாக்கும். ஏன்னா இந்த உலகம் இருள் நிறைந்த அந்தகார உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாம்சம் மனமும் நாம கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியில நாம பலப்பட நமக்கு அது ஒருபோது உதவி செய்யாது. அதுதான் கிறிஸ்து நமக்காக அவருடைய சரீரத்தையோ ரத்தத்தையோ நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனா என்ன? மாம்சம், அவருடைய மாம்சத்தை அவர் விட்டு கொடுத்தார், மாம்சத்தை அவர் சுட்டெரிக்கிறதற்கு கொடுத்தார், சிலுவையில் அறையப்பட தன்னை அர்ப்பணித்தார். அதே போல நாமும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய சுயத்துக்கு மறிக்க வேண்டும். நம்முடைய சுய இஷ்டம், சுய லாபம், சுயத்துக்குரியதான காரியங்கள் எல்லாம் நாம அதை வெறுத்து அதை ஒடுக்கி நம்ம கிறிஸ்துவின் சாயலாக கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்றதுக்கு பேரு தான் நம்முடைய மாம்சத்தை நாம அர்ப்பணிக்கிறது. இந்த மாம்சத்தை நாம அர்ப்பணிக்காம கிறிஸ்துவின் சாயலை நாம பெற முடியாது. கிறிஸ்துவை போல நம்ம மாறலை அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியாது என்பதை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சுயத்துக்கு நம்ம சாக வேண்டும். ஆண்டவரே, என் சித்தமல்ல. ஏன் நம்ம சுயத்துக்கு சாகணும் அப்படின்னா, நம்முடைய மாம்சமும் மனமும் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய மேன்மைகள், பாவத்தின் அடிப்படையில் பாவத்துக்கான இச்சைகளின் தூண்டுதல்கள், பாவ சுபாவங்கள் நம்மளை என்ன செய்யும்? மேற்கொள்ளும்
இருக்கும்போது நாம் பரிசுத்தமான தெய்வத்தை நாம் தரிசிக்க, சந்திக்க, அவரோடு கூட வாழ நாம் முடியாது. இப்போ இந்த உலகத்தில் நாம் அந்த உன்னதமான வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் நாம் ரெடி ஆகணும். கிறிஸ்துவை போல மாறினாதான், கிறிஸ்துவை போல நம்முடைய சுபாவங்கள் மாறினா மாத்திரம்தான் நம்ம தேவனோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம களி கூற முடியும், அவருடைய பிரசன்னத்தில் அவரோடு கூட நம்ம இணைய முடியும். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெறுமையிலிருந்து தேவனை குறித்து அறிகிற அறிவில் நாம் அந்த உன்னதமான சமாதானமான ஒரு வாழ்க்கையை கண்டடைகிறதுக்காக நாம் கர்த்தரை ருசிக்க வேண்டும். அவரை இன்னும் அவரிடத்துல பற்றி நெருங்கி சேர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்துல முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அதை வல்லமை நிறைந்த வாழ்க்கையாக நம்முடைய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாம் அடைவோம். நம்மளை கிறிஸ்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கும். அவருடைய மாம்சம் நமக்கு போஜனமாயோ ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செய்வோம், நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது நாம் அவர்கள் என்ன செய்வோம், பிழைத்திருப்போம், பிழைத்து கொள்ளுவோம். அப்போ வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புசிக்க வேண்டும். அப்படின்னா நம்மோடு கூட நம்ம ஒரு பாடலில் பாடுகிறோம் பார்த்தீங்களா, என் உயிரோடு கலந்தவரே. இப்போ கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கலந்துருக்கணும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கணும், முதன்மையான இடத்துல அவர் இருக்கணும். அவரை அறிகிற அறிவிலும் அன்பிலும் இன்னும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் போது இந்த மேலான நித்திய ஜீவனை வாக்களித்ததை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தான் நமக்கு கிருபை தரணும். உதவி செய்யும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமா. அன்பின் தெய்வமே, நம்முடைய மாம்சத்தை எங்களுக்காக கொடுத்தீரே, ரத்தத்தை கொடுத்தீரே. ஒவ்வொரு நாளும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் புசிக்கத்தக்கதாய் எங்களுடைய சுயத்திற்கு மறித்து, எங்கள் சுயத்திற்கு நாங்கள் அப்பா செத்து உமக்குள் பிழைத்திருக்க, உமக்குள்ளாய் வாழ, கிறிஸ்துவுக்குள்ளாய் எங்கள் வாழ்க்கையை கட்ட, மாம்சத்தின் கிரியைகளை அகற்றி கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மேன்மைகள் எங்களை அவ்வளவாய் நெருக்கி போடுகிறதே. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலைன்னா எங்களுக்கு யார் சுவாமி உதவி செய்வா? அன்பின் ஆவியானவரே, எங்களை நேர் நடத்தும். எங்களுடைய சுயத்திற்கு நாங்கள் மறிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவோடு கூட நான் அறியப்பட்டேன், ஆகையால் நான் பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல நாங்களும் சிலுவையின் மேன்மை அறிந்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை பலப்படுத்தும். துதிகன மகிமையாக உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.